ரூ. 1000 மாதத்துக்கு கொடுக்குறாங்கன்றதுக்காக திமுக ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச பெண்கள் இவனுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. என்ன மாதிரி சொல்கிற நீ? அதிமுகவுக்கு சேர்ந்து அப்போ இவ்வளோ ஓட்டுவாங்க அவ்வளோ ஓட்டுவாங்கன்னா நம்ம லாஜிக்காக ஏற்றுக்கலாம். இவர் தனியாக நின்று 20% வாங்குவாருன்னா அவ்வளோதான் முட்டாள்களாக தமிழக மக்கள். மடிப்பெருக்கு 4 குழந்தைக்கு தாயின்வான், ஒருத்தன் 5 குழந்தைக்கு தாய். இதெல்லாம் திமுக மேடைகள் பேசப்பட்ட பேச்சுக்கள் எல்லாம் ஒரு காலத்தில். எம்ஜிஆர் செத்ததுக்கப்புறம் அது ஒரு முதல்வராச்சு. இவன் கோடம்பாக்கத்தில் ரிட்டையர்ட் ஆன உடனே கோட்டையில் போய் உட்காந்துக்கணும்னு நினைச்சா எப்படா முடியும்? அந்த மைக்கை பிடிச்சி அந்த கீழே கூட இறங்கல, அந்த கேரவன்லேருந்து 2-3 வார்த்தை பேசிட்டு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு அப்படியே உள்ளே உட்காந்து அப்படியே ஓடுற ஆள் நீ எப்படி மக்களுக்காக வேலை செய்யணும்? நாங்கள் போட அங்கே இறங்கி போலீஸ் தடுக்கும், போலீஸ் பிடிச்சி வேனில் ஏற்றுவாங்க, ஏறுன்றேன். என்ன இப்போ கெட்டு போகுதுன்றேன். அப்படி என்ன நீ வானத்திலிருந்து குதிச்ச தேவதூதனா நீ? இப்போ இருக்கிற நிலைமையில 20% வாங்கின நான் சொல்கிறேன், ஒற்றைப்படையை தாண்டவே தாண்டாது. 20 வேண்டாம், ஒற்றைப்படையே தாண்டாது. இவருடைய வாக்கு வங்கி அவ்வளோதான். தமிழ் தேசிய அரசியலை விஜய் கொண்டு வருவாப்புல, அதை வச்சுன்னா நம்ம இணைஞ்சோன்னு சொன்னால் தமிழகத்தில் ஈஸியாக நம்மளுடைய இலக்கை அடைஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்தாரு. அவன் திடீர்னு என்ன பண்ணார், ரெட்டதலை பாம்பு மாதிரி தமிழ் தேசியமும் வேணும் திராவிடமும் வேணும், ரெண்டு முக்கியமான கருத்தின் போது அது தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு. இப்போ நிறைய அரசியல்வாதிகளை இங்க தமிழகம் பார்த்துருக்கு அப்படின்னும் போது எம்ஜிஆர்ல இருந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்து இப்போ கலைஞர் இருந்து எல்லாருமே மக்களோட மக்களா இணைஞ்சு வேர்வையோட போயிட்டு மக்களுக்கு என்ன போராட்டம் நடத்துறதோ வெயில்ல உட்கார்றது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. விஜய் அவர்கள் ஒரு மேல்தட்ட ஒரு அரசியல்வாதி மாதிரியே மேலோட்டமா இருந்துட்டு இருக்கிறது, அந்த ஒரு ஃபீல் நிறைய பேருக்கு, எனக்கெல்லாம் அதுதான் ஃபீல் ஆகுது. மக்களோட மக்களா எங்கேயுமே வர மாட்டேன். இப்போ பரந்தூர் வந்தாரு, இறங்கி மக்கள்கிட்ட பேசினாரான்றது அது தெரியவே இல்லை. மேலே வண்டி மேலே நின்று பேசிட்டு போயிட்டாரு. அந்த மக்கள் கூட இணைஞ்சு என்ன பிரச்சனை, கொஞ்ச நேரம் வெயிலில் உட்காருது, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கவே இல்லை. இது எப்படி சார்? இது ஃபுல் அண்ட் ஃபுல் சோஷியல் மீடியாலே போயிடலாம், அரசியல் சோஷியல் மீடியாவில் நடத்திடலாம் அப்படின்ற ஒரு பார்வையாக இருக்கட்டும். மக்கள்கிட்ட அடித்தட்டு மக்கள்கிட்ட கீழே இறங்கி வேலை பார்க்கலாம், கீழே இறங்கி அவங்க கிட்ட பேசுறதுன்றது விஜய்க்கு வரவில்லை. ஒருவேளை அவர் நடிகராக இருக்கிறதால அப்படியே அதை மெயின்டைன் பண்ணுறாரோ, அது சார்ந்தே அப்படியே மக்கள்கிட்ட போகிறாரோ, இல்லைனா ரசிகர்கள் எது செஞ்சாலும் நம்மளை ஏற்றுப்பாங்க அப்படின்ற ஒரு மனநிலைமையில விஜய் இருந்துட்டு இருக்காரா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு நேரடியாக சொல்கிறதுக்கு பயம். கார்பரேட் அரசியல் தான் விஜய் பண்ணுறோம். நேரடியாக சொல்லணும்னா கார்பரேட் அரசியல். நீங்கள் சொன்னீங்களா பரந்தூர் விமானம் எடுத்துக்கிறாங்க, நானா சொல்கிறேன் எத்தனை கட்சிகள் இருக்குது. ஒரு லெட்டர் கொடுப்பாங்க போலீஸுக்கு, அப்போ நீங்கள் அங்கே போகணும், போயிட்டு அங்கே இறங்கி நாங்கள் போகிறோன்னு போலீஸ் தடுப்பாங்க, தடுப்பு மீறி போகணும், மறுபடியும் போலீஸ் நம்ம உங்களை அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அதான் அப்போ அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வழி விட்டு அங்கே போய் நிற்கட்டும், அதாவது அந்த போராட்டம் பண்ணக்கூடிய மக்கள் கூட போய் உட்காரட்டும், இல்லை அங்கே அந்த மக்களுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் பேசட்டும். இதுதான் முறை, போராட்ட முறை. இவனுக்கு என்னடான்னா சென்னையிலேருந்து கேரவனில் போகிறான், அதுவும் 5 நட்சத்திர ஹோட்டல் வசதி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கேரவன் அது பார்த்தீங்களா? அந்த கேரவனில் போயிட்டு அங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வண்டியை நிப்பாட்டிட்டு அங்கே தன்னுடைய ரசிகர்களை வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ரசிகர்களுக்கு முன்னாடி அந்த மைக்கை பிடிச்சி அந்த கீழே கூட இறங்கல, அந்த கேரவன்லேருந்து 2-3 வார்த்தை பேசிட்டு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு அப்படியே உள்ளே உட்காந்து அப்படியே ஓடுற ஆள் நீ எப்படி மக்களுக்காக வேலை செய்யணும்? நாங்கள் இதே பொது வெளியில் எத்தனை பேர் பில்டப் தெரியுமா? பரந்தூர் விமான நிலைய விஷயத்துக்கே இறங்கிட்டாரு எங்க தலைவர், போராட்டத்துக்கு இறங்க கூட இல்ல, கால் கூட நீ போட அங்கே இறங்கி போலீஸ் தடுக்கும், போலீஸ் பிடிச்சி வேனில் ஏற்றுவாங்க, ஏறுன்றேன். என்ன இப்போ கெட்டு போகுதுன்றேன். அப்படி என்ன நீ வானத்திலிருந்து குதிச்ச தேவதூதனா? நீ இறங்கி போ, அடி வாங்கு, போலீஸு தள்ளு, அது மக்கள் பார்ப்பாங்க. பரவாயில்லையே விஜய் இவ்வளோ இறங்கி இருக்கானே. அப்போ இப்போ நானே எதிர்த்து பேசுகிறாங்க, நம்மளே என்ன நினைப்போம்? பரவாயில்ல, இவன் ஆளு அரசியலுக்கு தகுந்த நபர் தான் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? விஜயகாந்த் எப்படி இறங்கினாரு? அந்த துண்டை ஒன்று சுற்றி இப்படியே வீசிக்கிட்டு அந்த மாநாடு, முதல் மாநாடு நடத்த எனக்கு நினைவு இருக்கு. அப்படியே சுற்றுவா மனுஷன், எப்படி வாடா அப்படி வாடா, அப்படி பண்ணுறா இப்படி பண்ணுறான்னு சொல்லுவார். இவன்டா என்னடா காலிலேருந்து 4 கேரவன் நின்று தான், அந்த கேரவனில் ஏதோ ஒரு ஏன் 4 கேரவனு? ஏன்னா ரசிகர்கள் இந்த கேரவனில் தான் ஒரு கேரவன் நின்று வச்சுக்கலாம், இதில் தான் தலைவர் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுவோம், அதாவது தொந்தரவு பண்ணுவாங்களாம். அதனால நம்ம 4-5 கேரவன் நிப்பாட்டி அந்த 4-5 கேரவனில் எந்த கேரவன்லேயும் விஜய் இருக்காருன்னு தெரியாத அளவுக்கு எல்லாம் சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணிட்டு அங்கே என்ன நடக்குது, அவன் வெயிலில் சேரை எப்படி தூக்கி வச்சு உட்காந்துருக்கான். என்ன நீ அதை கூட உள்வாங்காம
வர வழியில் 6 பேர் செத்து இருக்கான், அதையும் கூட உள்வாங்காம நீ ஏதோ வந்து இந்த ஜக்கி வாசுதேவ்ல அந்த சிவராத்திரி அன்னைக்கு பண்ணுவார்ல, ஆமா ஹாய் ஹாய்ன்னு டான்ஸ் ஆடிட்டு போவார், அதே மாதிரி நீ நடன வாக்கு ஸ்டேஜ் போட்டு வருவாங்க. என்ன அரசியல்ன்றாரு. நீ அங்கே உன்னுடைய அந்த ஸ்டேஜ் போடுறதுக்கு நீ செலவு பண்ண லட்சக்கணக்கான ரூபாய் இருக்கு இல்லையா, அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி அந்த ரசிகர்கள் உட்காரத்துக்கு உண்டான கூரையை போட்டிருக்கலாங்க. போட்டிருக்கலாம். அது அன்னைக்கு நிறைய பேசப்பட்டுச்சு, அந்த கூரை போடல அப்படின்ற ஒரு இப்போ போய் பீகாரிக்கு போய் 20 கோடி ரூபா கொடுத்துருக்கேன். எனக்கு உண்மையிலே எனக்கு தெரியாது, இல்லைன்னா ட்விட்டர்லாம் கிழிச்சிட்டே இருப்பேன் நான். 20 கோடி ரூபா கொடுத்துருக்கேன் 20 நிமிஷத்துக்கு. நான் என்னடா அவன் பேசினான், அவன் பேசுனது முத்துக்கிட்டு விழுந்தது அவனுக்கு. இந்த விஷயம் ஏதோ ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்தாரு, வந்து ரூமில் 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து தங்க வச்சாங்க, 3 வேளை சாப்பாடு கொடுத்தாங்க, இல்லை வந்து போனதுக்கு ஏதோ ஒரு 10 லட்சம் கொடுத்தாங்க, 5 லட்சம் கொடுத்தாங்கன்னா லாஜிக்காக ஏற்றுக்கலாம். 20 கோடியை கொடுத்தாங்கன்னு சொன்னால் அவன் என்னடா அப்படி சொல்லியிருப்பான், அவனுக்கு என்னடா அப்படி ஞானம் இருக்குது? அப்படியெல்லாம் ஞானம் இருந்து அறிவு இருந்துன்னா அவனே அவன் மாநிலத்தை ஜெயிச்சு முதல்வராக இருப்பான் இல்லையா? ஒரு தொகுதியில் ஜெயிக்க முடியல, ஒரு தொகுதியில் டெபாசிட் வாங்க முடியல அவனால். விஜய் அவர்களோட அரசியல் எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக ட்விட்டர்லேயே போயிடுது, எக்ஸலத்துலேயே ஃபுல்லாக முடிச்சிடறாரு. ஏதாச்சும் இஷ்யூ நடக்குதுன்னா அதை பற்றி ஒரு பதிவு போடுறதா இருக்கட்டும், இல்லைன்னா விஷஸ் ஏதாச்சும் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படியே போயிடுது. இப்போது திருப்பரங்குன்றம் இஷ்யூவும் போயிட்டுருக்கு. அவர் பிஜேபிக்கு ஒரு சாஃப்ட் கார்னராக போயிட்டுருக்காரு, மறைமுகமாக அவங்களோட வந்து சாஃப்ட் கார்னராக இருந்துட்டுருக்காருன்றதுக்கு இந்த இஷ்யூ பற்றின எந்த ஒரு பதிவும் போடலை. பதிவாச்சு போடுவார், அதுவும் போடவே இல்லை அப்படின்றதும் பேசப்பட்டு இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, அந்த இஷ்யூ நடக்குது அப்படின்றதையா? இல்ல அப்படிதான் விஜய் இருக்கான். எப்படி இன்னும் திரைப்படத்தை விட்டு ஒதுங்கி 200 கோடி வாங்குறதை தூக்கி போட்டாரு, 300 கோடி வாங்க தூக்கி போட்டு அரசியல் வந்தாரு. ஆனா இன்ன வரையிலும் வந்து பாத்தீங்கன்னா திரைப்படத்தை நடிச்சுட்டு தான் இருக்காங்க, இருக்கா இல்லையா? வெறும் பில்டப்பா தான் இருக்கு. ரசிகர்களும் அதை தானே எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா ரசிகர்களுமே, எனக்கு என்னோட பர்சனல் இதுனா, ரசிகர்களுமே அந்த ஒரு தெளிவோட இல்லையோ, அரசியல்னா என்ன, நடிகர்கள்லாம் என்ன அப்படின்ற ஒரு இதுலயே கூட்டம் சேர்ந்து திரைப்படத்தை பார்த்து ஒருத்தர் ரசிகன் ஒருத்தர் தலைவனா ஏத்துக்கிட்டான்னு சொன்னா அதை விட லூசு போய் உலகத்திலே எவனும் இருக்க முடியாதுமா. திரைப்படத்துல எல்லாமே ஃபேக்ட் தானேம்மா, பொய் தானேம்மா. எம்ஜிஆர் அவர்கள் அப்படிதானே வந்தார். எம்ஜிஆர் கூட ஒரு 10 வருஷம் திமுக என்ற ஒரு அரசியல் கட்சியில் இணைஞ்சு அங்கே அவப்பேரு, அசிங்கங்கள், கேவலங்கள், மலையாளின்னு கூட அவரை திட்டியிருக்காங்க, அவருடைய ஊருக்கு அப்படியெல்லாம் பட்டிருக்காரு. அதன் பிறகு தான் அவர் திமுகலேருந்து விலகி அப்போது அதிமுகன்னு ஆரம்பித்து அதை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து அதுக்கப்புறம் தான் முதல்வர் ஆனார். அதேமாதிரி ஜெயலலிதா திரைத்துறையிலேருந்து வந்து அதிமுகவில் இணைஞ்சாலும் ஜெயலலிதா எவ்வளோ அசிங்கங்கள் பட்டிருக்காங்க தெரியுமா? ஒருத்தன் சொல்லுவான் இடுப்புல வந்து மடிப்பேருக்கு 4 குழந்தைக்கு தாயின்வான், ஒருத்தன் 5 குழந்தைக்கு தாய். இதெல்லாம் திமுக மேடைகள் பேசப்பட்ட பேச்சுக்கள் எல்லாம் ஒரு காலத்துல. அதையெல்லாம் மீறி தான் அந்த பெண் அங்கேயே இருந்து அந்த அதிமுகலேயே களமாடி அதே மாதிரி எம்ஜிஆர் செத்ததுக்கு அப்புறம் அது வந்து ஒரு முதல்வராச்சு. இவன் வந்து கோடம்பாக்கத்தில் ரிட்டையர்ட் ஆன உடனே கோட்டையில போய் உட்காந்துக்கணும்னு நினைச்சா எப்படா முடியும்? அவங்களோட ரசிகர்கள் அவங்களோட மனநிலை, ரசிகர்கள் அப்படிதான் நினைப்பான். இப்ப என்னைய 4 பேர் நேசிக்கிறான், நான் ரசிகர் நம்ம என்ன நான் நல்லா வளரணும்னு தான் நினைப்பான், புரியுங்களா? அதே மாதிரி ரசிகர் நினைக்கிறான்றதுக்காக அதுக்கு தகுதி நமக்கு இருக்கான்றது சுய பரிசீலனை பண்ணணுமா இல்லையா? குறைஞ்சபட்சம் சுய பரிசீலனாச்சும் பண்ணிக்குமா, இதுக்கு நம்ம தகுதியான நபரா? அரசியல் சார்ந்த ஒரு நல்ல ஒரு எண்ணம் இருக்கு, இல்லைன்னா அதை சார்ந்த ஒரு விளக்கம் இருக்கு அப்படின்றவங்க என்னதான் அவனோட ரசிகரா இருந்தாலுமே என்னோட தலைவன் களத்துக்கு வந்தானா அப்படின்ற ஒரு கேள்வி யாராச்சும் வைப்பாங்க. ஆனா விஜய் சார்ந்து யாருமே அப்படி வச்ச மாதிரி தெரியல. எல்லாருமே வந்து பரந்தூருக்கு அவர் மேலே நின்று பேசிட்டு போனதை கூட வந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர முழுக்க சினிமா காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. அதேமாரி அவங்கவுங்க தலைவனும் அவங்க ரசிகர்கள் பிடித்தமானது தான். அது என்ன பண்ணாலும் ரசிக்க தான் செய்வாங்க. அதை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க அந்த ரசிகர்களை. ஆனால் மக்கள் நடுநிலையாளர்கள் தான் எதிர்த்து கேள்வி கேட்பாங்க, புரியுதுங்களா? அதை புரிஞ்சு சில பேர் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இருக்கிற நிலைமையில 20% வாங்கின நான் சொல்றேன், எப்படி பாலிடிக்ஸ் மூலியமாக சொல்கிறேன், ஒற்றைப்படையை தாண்டவே தாண்டாது. 20 வேண்டாம், ஒற்றைப்படையே தாண்டாது. இவருடைய வாக்கு வங்கி அவ்வளோதான். அது 3 வாங்கலாம், 4 வாங்கலாம், இல்லை 4.5 வாங்கலாம், இவ்வளோ தான் வாங்க முடியும். தவிர 5க்கு மேலே 6, 7 கூட போகாது. நான் சொல்கிறேன், எழுதி வச்சுங்க நீங்கள். இவருடைய அரசியல் மேபி இவர் அதிமுக கூட கூட்டணி வச்சு, அதிமுகவுக்கு ஓட் பேங்க் இருக்குது. இப்போ கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட அவங்களுக்கு இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு தெருன்னு இருந்தால் ஒரு பூத் இருக்கு இல்லைங்களா? இப்போ ஒரு தொகுதிக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு 1000 பூத் இருக்கும். ஒரு பூத் என்பது அந்த தெருவில் உள்ள ஒரு பூத், இந்த தெரு ஃபுல்லாக இருக்கும் அந்த மக்கள்.
அப்போ அந்த பூத் கமிட்டி மெம்பர் போடுவாங்க. ம், ம், பூத் கமிட்டி அப்போ அந்த பூத் கமிட்டி மெம்பர் அந்த கட்சிக்காரர் இருப்பான். ம், அப்போ அவன் அந்த பூத்தில் போய் உட்காருவான். இப்போ நீங்கள் ஓட்டு போட போவீங்க. ம். அப்போ நீங்கள் பார்ப்பீங்க, அடா இவர் நம்ம வீட்டு பிரச்சனை கூட அன்றைக்கி இவர் வந்தார் இல்லை, ஆ. சரி இவர் என்ன, இவர் அதிமுக இல்லை திமுக, இவருக்காக நம்ம ஓட்டு போடுவோம். ம், ம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2-3% வாக்குகள் இது மட்டும் ஆமா. தமிழ்நாட்டில் ஆமா. அந்த பூத் கமிட்டி. ஏன்னா அங்கங்கே அவங்க அந்த மக்கள் பிரச்சனையை எதிர்கொள்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் பூத் கமிட்டின்றது. இந்த பூத் கமிட்டி வந்து தமிழ்நாட்டிலே திமுகவுக்கு இருக்குது, அதிமுகவுக்கு இருக்குது, மற்ற எந்த கட்சிக்கும் இல்லை. ஏன் பாஜகவுக்கு இல்லை, காங்கிரஸுக்கு இல்லை, விடுதலை சிறுத்தைக்கு இல்லை, நாம் தமிழருக்கு இல்லை, பாமகவுக்கு இல்லை, எந்த கட்சிக்குமே பூத் கமிட்டி இல்லை. ஒரு சில தொகுதிகளில் இருக்கலாம். இப்போ வட மாவட்டங்களில் பாமகவுக்கு இருக்கலாம், ம், ம். அதேமாரி வட மாவட்டம் சில இடங்களில் விடுதலை சிறுத்தைக்கு இருக்கலாம். ஆமா. ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு பூத் கமிட்டி உள்ள ஒரு கட்சி எதுனா இந்த ரெண்டு. அதிமுக திமுக. ஓகே. இது போன்ற ஒரு பூத் கமிட்டியாச்சும் வந்து இவன் போட முடியுமான்னு கேட்குறேன் நான். கஷ்டம் தான் சார். அப்படி இருக்கும்போது எப்படி இவனுக்கு போய் 20% கிடைக்கும்? கொஞ்சமாச்சும் வந்து என்னத்தை சொல்கிறீங்க? இந்த மீடியாக்காரனும் போடுறானுங்க, அவன் போடுறானுங்க 20% 70%. அதிமுகவுக்கு இருக்குது பூத் கமிட்டி. அதிமுக கூட சேர்ந்தாலுமே அவரோட அதிமுகவோட அதிமுகவுக்கு சேர்ந்து அப்போ வந்து இவ்வளோ ஓட்டுவாங்க அவ்வளோ ஓட்டுவாங்கன்னா நம்ம லாஜிக்கே ஏற்றுக்கலாம். இவர் தனியாக நின்று 20% வாங்குவாருன்னா அவ்வளோதான் முட்டாள்களா தமிழக மக்கள். அரசியல்னு வரும்போது அந்த அந்த விதத்துல யோசிப்பாங்க சார். நிச்சயம் இப்போ அதிமுக ஓட்டு எக்காரண்டி மாறாது. விஜய் இல்லை, விஜய் அப்பா வந்தால் கூட மாறாது ஆமா, ஆமா. இல்லையா? திமுக ஓட்டு அப்படியே மாறாது. மாறாது. பாமக ஓட்டு மாறுமா? பாட்டாளி மக்கள் கட்சி மாறாது. மாறாது. பாஜக ஓட்டு மாறுமா? எதுவுமே மாறாது. மாறாது. இந்த எக்ஸ்ட்ரா சில்லறைகள் கொஞ்சம் உனக்கு விழும். எப்படி இந்த கமலஹாசனுக்கு எப்படி சில்லறைகள் விழுந்தோ விழுந்தது. அந்த மாதிரி மொத்தமாக அப்படி தூக்கும்போது கொஞ்சம் சில்லறை விழுதில்லை, அந்த சில்லறை உனக்கு விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. தெளிவா அதுதான். அதை தாண்டி இருக்காது. வாய்ப்பு இல்லைடா, உண்மையில வாய்ப்பு இல்லை. நான் சொல்கிறேன், எழுதி வச்சிங்க. அதுக்கு மேலே வந்து அவன் வந்து யாரையாவது சொல்கிறாங்க. இப்போ தான் நிறைய பேர் அரசியல் வியூகர்கள் ஆகிட்டாங்களே. ஆமா. ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் ஒரு 10 பேரை வச்சுக்கிறாங்க, ஒரு இடிப்பு அது இதுன்னு வச்சுக்கிட்டு அரசியல் வியூகம்னு சொல்லிட்டு எதனா ஒன்று சொல்கிறது. இதில் எத்தனை பர்சன்ட் அதை பற்றிலாம் நான் சொன்னது தான் நடந்தது. பாருங்க, நான் சொன்னது தான் நடந்தது. ஆனால் வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு வேண்டியதுதான் தவிர மற்றபடி ஒன்றுமே இல்லை. ஓகே சார். இப்போ தொடர்ந்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு சொல்லும்போது சீமான் அவர்கள் வந்து ஆதரித்து பேசினாங்க, என் தம்பி வரான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததே அவர் மாநாடு முடிஞ்ச பிறகு அப்படியே பேச்சு மாறிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சியாக இருக்கிற டிஎம்கேவாக இருக்கட்டும், இல்லை எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவாக இருக்கட்டும், இவங்க கூட விஜயோட கட்சியை வந்து எதுவும் விமர்சித்து பேசலை. ஃபுல்லாகவே நாம் தமிழர் கட்சியும் அண்டு டிவிகேவுமா தான் இருந்துட்டு இருக்கு. ஏன் இந்த மோதல் அதிகமாக வந்துட்டே இருக்கு? நிறைய சோஷியல் மீடியாவில் இவங்க 2 பேரும் தான் மாறி மாறி ஏதாச்சும் பேசிக்கிறாங்க. சீமான் எதிர்பார்த்தப்பல தமிழ் தேசிய அரசியலை வந்து விஜய் கொண்டு வருவாப்புல, அதை வச்சுன்னா நம்ம இணைஞ்சோன்னு சொன்னால் தமிழகத்தில் வந்து ஈஸியாக நம்மளுடைய இலக்கை அடைஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்தாரு. அவன் திடீர்னு என்ன பண்ணார், ரெட்டதலை பாம்பு மாதிரி தமிழ் தேசியமும் வேணும், திராவிடமும் வேணும், ரெண்டு முக்கியமான கருத்தின் போது அது தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு. அப்போ நம்ம 15 வருஷமாக கஷ்டப்பட்டு இந்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தை உருவாக்கியிருக்கோம், அதில் ஒரு கோடாரியை போட்டான கொலையில் போவோம் அப்படின்னு சொல்லி எதிர்த்து தாக்குதல் நடத்துறாரு. தாக்குதல் தொடுக்கலன்னு தான் சீமான் கெட்டவராக பார்க்கணுமே தவிர தாக்கல் தொடுத்ததுனால அவர் ஏற்றிருக்க கொள்கையில் உறுதியாக இருக்குன்னு அர்த்தம். தொடர்ந்து இவங்க 2 பேருக்குள்ளேயுமே வந்துட்டே இருக்கேன். இந்த சைடு இந்த கட்சியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், விஜய் கட்சியில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அதிகமாக இவங்க 2 பேர் தான். இப்போ அதிமுக விமர்சனம் பண்ணாது, திமுக பிரச்சனை பெருசளவு பண்ணாது. ஏன் பண்ணாதுன்னா, பண்ணாங்கன்னா பயப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க. பெரிய கட்சிகள் வந்து இப்போ விஜயை வந்து விமர்சனம் பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம், அதிமுகவுக்கு பார்த்தியா நடுக்கம் வந்துச்சுன்னுவாங்க இல்லையா? அதுமாதிரி திமுக விமர்சனம் பண்ணி திமுகவுக்கு பார்த்தியா பயம் வந்துச்சு விஜய். அப்போ வந்து அது விஜய்க்கு வந்து ஒரு ஒரு ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அந்த வேலையை இவங்க என்றைக்குமே செய்ய மாட்டாங்க. அதனால் வந்து சீமானுக்கு அந்த கவலையே இல்லை. கரெக்டாக இருந்தால் கரெக்டுன்னு சொல்லுவார், தப்புன்னா தப்புன்னு சொல்லுவார். இப்படி 20 கோடி கொடுத்தாங்கன்னா நிச்சயம் அது பண கொழுப்புன்னு தான் சொல்லணும், பணத்திமிருன்னு சொல்லணும், கொழுப்புன்னு சொல்லக்கூடாது, பணத்திமிருன்னு சொல்லணும். நாம் தமிழர் கட்சி இவங்க 2 பேரும் எதிர்க்கிறது போக விஜய் அவர்கள் இங்க வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றேன். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2026ல நடக்க போற தேர்தல் வந்து அவரோட கோலே இல்லை. அவர் வந்து இது மூலமா ஒரு தளத்துல வந்துட்டு, அரசியல் தளத்துல வந்துட்டு அடுத்த தேர்தல் தான் வந்து அவருடைய எய்மா வைப்பாரு மக்கள் கிட்ட. அதுக்கப்புறமா புது கதையை சொல்றேன். இது எப்போ யார் சொல்றாரு? ஏற்கனவே என்ன சொல்றேன்னா, கட்சி நாங்கள் இப்போ ஆரம்பிக்கிறோம், நான் பாராளுமன்றத்தில் எங்கள் கோல் இல்லை, 26 தான் எங்கள் கோலுன்னு. நீங்கள் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இது 26 கோல் இல்லை, இன்னொரு தான் கோல். இன்னும் எதுவுமே வெளியில தெரியலையே, வந்த மாதிரி தெரியல. அப்படி என்ன சொல்றாங்கன்னா,
இது அவரோட கோலே இல்ல. ரஜினி கட்சி 2026. ஆரம்பிக்கிறேன்னு ரசிகர்களை மட்டுப்படுத்தின மாதிரி இவன் கட்சி ஆரம்பிச்சுட்டு இதுதான் கோல் அதுதான் கோல்னு சொல்லி கடைசியாக அப்படியே போக போகிறான். அதுதான் நடக்க போகுது. ஓகே. பார்க்க தான் போகிறோம் நம்ம. ஏதோ ஒரு விதத்துல வர வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்க என்ன விஜய் ரசிகர் இல்ல சார், நானும் எதிர்த்து தான் பேசுறேன். என்னோட கேள்விகளை எனக்கு விட மாட்டேங்குது. தெரியும் எங்க சுத்தினாலும் விஜய் எங்க சுத்தினாலும் விஜய் விஜய்னு இல்ல சார், வருது. நான் கேட்ட வரைக்கும் என்னன்னா, நிறைய பேர் நிறைய அம்மாக்களா இருக்கட்டும், எங்க வீட்லயே வந்து என்னன்னா, விஜய் வந்தா நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் ரெடியா இருக்காங்க. நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்களே. யாரெல்லாம் வந்து விஜய் படத்தை வந்து ரசிச்சாங்களோ, தன்னோட மகன் தன்னோட அண்ணன் அப்படி சொல்லிட்டு யாரெல்லாம் வந்து விருப்பமா இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே விஜய் எப்ப வருவாரு ஓட்டு போட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு நிறைய நான் கேள்விப்படுறேன். உண்மையாவே அப்படி வந்துருவாரோ அப்படின்ற ஒரு இதுதான் நான் என் கேக்குறேன். வீட்லயும் அக்காங்க இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, அண்ணன் பொண்ணு நிறைய பெரிய குடும்பம் இருக்கு. எவ்வளவு சொல்லி அப்படி உங்க வீட்டுல சொன்ன மாதிரி நிறைய பேர் கேள்விப்படுறேன் இந்த சார். கூத்தாடிக்கு எங்க ஓட்டு போடணும்னு தான் சொல்றாங்க. ம், ம். இவங்க இப்படி யாரும் சொல்றேன் பார்க்கல நானு. நீங்க ஒரு கால் உங்க வீட்டுல விஜய் ரசிகரா இருக்கலாம். யாராவது. இருக்காங்க. ஆனா நிறைய வெளியில கேள்விப்பட்டவங்க அதுதான் சொன்னாங்க. சரி, அதனாலதான் ஒருவேளை அவர் வாய்ப்பே வந்து இல்லடா. பெண்களோட ஓட்டை அடிக்க வாய்ப்பு இருக்கும். அது எப்படி வாய்ப்பு இருக்கும் சொல்லுங்க. ம். இப்போ ஆண்களோட பெண்கள் தான் மோசமானவங்க நீங்க. ஆ. ஏன்னா அவங்க தான் வந்து 100 விழுக்காடு ஓட்டுகளே செலுத்துறாங்க. ஆண்களே செலுத்துறதில்லை. ஆமா. ரெண்டாவது பெண்கள் வந்து எல்லா விஷயத்திலும் கணக்கு போட்டு தான் பண்ணுவாங்க. ம், ம். 1000 ரூபாய் மாதத்துக்கு கொடுக்குறாங்கன்றதுக்காக திமுக ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச பெண்கள் வந்து இவனுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. என்ன மாதிரி சொல்ற நீ? நம்மளா ஆண்களாச்சும் வந்து சரி ஒரு அரசியல் மாற்றம் வரட்டும், ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னு மாற்றுவாங்களே தவிர பெண்கள் எல்லாம் மாற்றவே மாட்டாங்க. மாற ஒன்று வாய்ப்பு இல்லை. அதிமுக ஒன்று திமுக. அவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்று ரெட்டை இல்லை, இன்னொன்று சூரியன். சூர்யா. இதுதான். இது மீறி விஜய்க்கு போடுறாங்கன்னா சான்சஸே வாய்ப்பே இல்லை. இல்லை. இதேமாரி தான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் கமலஹாசனை சொன்னாங்க. ம். கமலஹாசன் ஒவ்வொரு வீட்டு பெண்களும் அவரை வந்து தன்னுடைய என்னது தன்னுடைய நண்பரா, தன்னுடைய அப்பாவா, தன்னுடைய தந்தையா இப்படியெல்லாம் பார்க்குறாங்க. அதனால பெண்கள் ஓட்டு அப்படியே மாறப்போகுதுன்னாங்க. கடைசியாக ஒன்றும் மாறல. ஒரு 2-3% வாங்கினார். தேர்தல் முடிஞ்சது. அந்த பேட்டரியும் அந்த டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு நேராக போய் திமுக கிட்ட காலில் விழுந்துட்டார். ஸோ நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமா பேசணும் அரசியல் சார்ந்து. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த நேர்காணல். ரொம்ப நன்றி சார்.